ஹாய். 1994 இந்த தீப்பெட்டி, அதாவது இப்போ வந்து இந்த தீப்பெட்டி வந்து மெழுகு தீப்பெட்டி ஆயிடுச்சு, சின்னதாயிட்டு. அப்போ வந்து அப்படி இல்லை, மர தீப்பெட்டி தான் இருக்கும். நல்லா பெரிய தீப்பெட்டியாக இருக்கும். இதுலேயே ஒரு 1.5 மடங்கு தீப்பெட்டி இருக்கும். இந்த தீப்பெட்டியை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா வந்து சிகரெட் குடிக்கிறதுக்கு அல்லது வீட்டில் வந்து சமையல் பண்ணுறதுக்காக, அடுப்பு பற்ற வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் என் மாப்பிள்ளை எதுக்காக யூஸ் பண்ணாங்க தெரியுமா? நாங்கள் வந்து லவ் பண்ணும்போது அப்போல்லாம் அவள் தைரியமெல்லாம் எங்கே நின்று பேச முடியாது, இது பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன பிட்டு தான், ரொம்ப பெரிய பேப்பர்லலாம் லெட்ரு கிடைக்காது. இந்த மாதிரி சின்ன பேப்பரில் வந்து அழகாக வந்து எழுதி குட்டி குட்டியாக எழுதி காட்டெல்லாம் விட்டு அம்புக்குறியெல்லாம் விட்டு இந்த தீப்பெட்டி இருக்குல்ல, அந்த மாதிரி தீப்பெட்டிக்குள்ளே இப்படி வச்சு நான் என்கிட்ட வந்து அவங்க வந்து லவ்வை சொல்லும்போது நான் வெளியில் வாசலில் நின்றுட்டு இருந்தேன். ஒருவருன்னு வந்தாங்க. வந்து இந்த தீப்பெட்டியே அப்படி என் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் என்னடா கருவாப்பையன் வந்துட்டு நம்மகிட்ட அந்த தீப்பெட்டியை கையில் கொடுத்துட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அப்படி பார்த்தேன். உடனே அவங்க உள்ளே பாரு அப்படின்ட்டு போயிட்டாங்க. அதனால் என்னது உள்ளே இருக்குது, இந்த தீப்பெட்டிக்குள்ளே என்ன திறக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதனால் அப்புறம் திறந்து பார்த்தாக்கா லெட்ரு. இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்னை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாங்க. நாங்கள் வந்து இது வரைக்கும் எங்கள் பிள்ளைகள்கிட்ட வந்து நாங்கள் லவ் பண்ண எந்த ஒரு விஷயத்தையுமே நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறது கிடையாது. ஏன்னா நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் முடித்ததுனால வந்து ரொம்ப கஷ்டங்கள், வேதனைகள் நிறைய அனுபவிச்சிருக்கோம். அதனால் வந்து எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து கண்டிப்பாக லவ் மேரேஜ் கிடையவே கிடையாது. நாங்கள் பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணி கொடுக்கணுன்ற ஒரே முடிவில் நாங்கள் இருந்தனால நாங்கள் எதையுமே பிள்ளைகள்கிட்ட, ஏன்னா நம்ம பிள்ளைகள்கிட்ட ஷேர் பண்ணோம்னா அவங்களுடைய மனசுக்குள்ளே என்ன வரும் அப்படின்னாக்கா, நம்ம அம்மா அப்பா லவ் பண்ணி தானே கல்யாணம் முடிச்சிருக்காங்க, அதனால் நம்மளும் லவ் பண்ணால் கல்யாணம் முடிச்சு வைப்பாங்கன்ற அந்த எண்ணம் வரும் அப்படின்றதுக்காக நாங்கள் எந்த ஒரு விஷயமே நாங்கள் ஷேர் பண்ணால் தெரியும் பிள்ளைகளுக்கு. அம்மாவும் அப்பாவும் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டாங்க, வேறு காஸ்ட்டு, வேறு மதம் அப்படின்றது எல்லாமே பிள்ளைகளுக்கு வந்து தெரியுமே தவிர, நாங்கள் பண்ணின எந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களோ இல்லை ஃபைட் நடந்ததோ இல்லை நாங்கள் எதிர்த்து நின்னதோ எதையுமே வந்து பிள்ளைகளோட நான் ஷேர் பண்ணிக்க மாட்டோம் நாங்கள் 2 பேருமே. ஏன் அப்படின்னா பிள்ளைகளுக்கு அந்த எண்ணம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. இது நான் 1-2 விஷயங்கள் வந்து வேறு யாராவது எங்கள் சொந்த மதத்துக்குள்ளே சொல்லி வந்து தெரியுமே தவிர, நாங்களாம் பிள்ளைகளுக்கு இது வரைக்கும் நாங்கள் ஷேர் பண்ணது கிடையாது. இந்த மாதிரி நாங்கள் 94 இந்த மாதிரி தீப்பெட்டிக்குள்ளே எனக்கு வந்து லவ் லெட்ரு வச்சு என் மாப்பிள்ளை எனக்கு கொடுத்தாங்க. இதே மாதிரி அப்போ வந்து நேருக்கு நேர் பேச முடியாது, ரொம்ப பயப்படுவோம் வீட்டுக்கு எல்லாருமே. இந்த மாதிரி வித்தியாசமாக யாரெல்லாம் லவ் லெட்ரு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதே மாதிரி எங்களுடைய லவ் ஸ்டோரியை டெய்லி கேட்கணுன்னு விருப்பம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய லவ் லெட்டர் நீங்கள் எப்படி கொடுத்தீங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, போர் அடிக்குது. யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்காக அசிங்கமாக பண்ணிடாதீங்க. நல்ல விதமாக, அதாவது கலாய்க்கிற மாதிரினாலும் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய லவ் ஸ்டோரியில் வந்த விஷயங்களையும் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். தொடர்ந்து லவ் ஸ்டோரி, எங்களுடைய காதலில் என்னென்ன இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் ஸ்டோரி பார்ப்போம். 94களின் லவ் ஸ்டோரி. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.